டைரக்டர் நெல்சன் வெங்கடேசன் டைரக்ஷனில் ஆக்டர் அகர்வா ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் டிஎன்ஏ. இந்த படத்துடைய அஃபிஷியல் டீசரை நம்ம தனுஷ் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. டிஎன்ஏ படத்துடைய டீசர் ரொம்ப சூப்பராகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது. டீசரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஆக்டர் மணிகண்டன் குட் நைட் லவ்வர் அப்படிங்கிற 2 சூப்பரான படத்துடைய சக்ஸஸ்க்கு அப்புறமா ஆக்டர் மணிகண்டன் மறுபடியும் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் குடும்பஸ்தன். இப்போ குடும்பஸ்தன் படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஜனவரி 24 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. 12 வருஷம் கழிச்சு டைரக்டர் சுந்தர் சி டைரக்ஷனில் விஷால், சந்தானம், ஆக்டர் அஞ்சலி, வரலட்சுமி சரத்குமார் இவங்களுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆக போகிற படம் தான் மதகத ராஜா. இந்த படம் ஜனவரி 12 நாளைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கு ரிலீஸ் ஆகிற படங்கள்லேயே இந்த படத்துக்கு தான் அதிகமான ஹைப் இருக்குது. 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனாலும் படம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வந்துட்டு இருக்கு. படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஆக்டர் பாலகிருஷ்ண பாலையா ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் தாக்கு மகாராஜா. படத்துடைய மேக்கிங் வீடியோ நாளைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். தாக்கு மகாராஜா படம் ஜனவரி 12 தெலுங்கு லாங்குவேஜில் மட்டும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் வெங்கடேஷ் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் சங்கராத்தி வருஷனம். இந்த படம் தெலுங்கு லாங்குவேஜில் மட்டும் ஜனவரி 14 பொங்கல் வீக்கெண்டுக்கு தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படம் ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவியாக ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் ஹீரோயின்ஸாக ஆக்டர் ஐஸ்வர்யா ராஜேஷ், ஆக்டர் மீனாட்சி சௌந்தர்யா அப்படின்னு 2 ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க. டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜுடைய ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுற 16வது படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இந்த படத்தில் ஹீரோவாக ஆக்டர் வைபவ் நடிக்கிறாரு. இந்த படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஜனவரி 13 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சியான் விக்ரம் ஹீரோவாக நடிச்சிருக்க வீரதீர சூரன் பாகம் 2 படத்தில் இருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் ரொம்ப சூப்பராக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் இந்த சாங்கை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் ஹீரோயினாக ஆக்டர் துஷாரா விஜய் நடிச்சிருக்காங்க. ரீசெண்டாக டைரக்டர் விஜய் கார்த்திகேயன் டைரக்ஷனில் கிச்சா சுதீப் ஹீரோவை நடித்து ரிலீஸ் ஆன படம் தான் மேக்ஸ். இந்த படம் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட்டை கிச்சா சுதீப்புக்கு தந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் படம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்னும் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா இப்போ இந்த படம் நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். படம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு சூப்பர் ஹிட்டான படத்தை கொடுத்ததுக்கப்புறமா ஆக்டர் கிச்சா சுதீப் ஹீரோவை நடிக்கிற புது படத்துடைய டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இந்த படத்துக்கு பில்லா, ரங்கா, பாஷா அப்படின்னு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய 3 படத்துடைய டைட்டிலை ஒன்றா சேர்த்து இந்த படத்துக்கு வச்சிருக்காங்க. பில்லா, ரங்கா, பாஷா, பிஆர்பி அப்படின்னு. டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் பேட்டை. இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னியோட 6 வருஷம் ஆகுது. இப்போ பேட்டை படத்தை சோசியல் மீடியாவில் நம்ம சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் பேட்டை ஷூட்டிங் ஸ்பாட்டில் தலைவர் கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை இப்போ சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சன் பிக்சர்ஸ் பேட்டை படத்துடைய 6 இயரை செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஒரு ஸ்பெஷல் மேசப் வீடியோவையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் ஜெயிலர் படத்துக்கு அப்புறமா கூலி படத்தை இப்போ சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கூலி படத்துக்கு அப்புறமும் இன்னொரு புது படத்தை சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க போல. த நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் ஸ்வாக் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சன் பிக்சர்ஸ். இது மூலிமா சன் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 பற்றி தான் சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி அடுத்தடுத்த அப்டேட் வரப்போ நம்ம சேனலில் கண்டினியூஸாக பார்க்கலாம். டைரக்டர் கௌதம் மேனன் டைரக்ஷனில் ஆக்டர் மம்முட்டி ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் டாவன்சி அண்ட் த லேடிஸ் பஸ். இந்த படம் ஜனவரி 23 மலையாளம் லாங்குவேஜில் மட்டும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் மட்டும் இல்லாமல் ஆக்டர் மம்முட்டி ஹீரோவாக நடிச்சிருக்க பசூகா படம் பிப்ரவரி 14 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பேக் டு பேக் கேப் விடாமல் ஒரு மாதத்துக்கு ஒரு படம் அப்படின்னு ஆக்டர் மம்முட்டி ஆக்டிங்கில் 2 படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இன்றைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.